guys, நான் உங்கள் ATJB Gaming. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணி பார்ப்போம்னா ப்ளாக்ஸ் ஃப்ரூட்டோட பார்ட் 12 வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா நீ இந்த ஸ்னோ மவுண்டனில் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் கேட்டிங்கன்னா கைஸ், நான் இது கடைசிட்டு இப்போ தான் நம்மளோட நியூ ஐலாண்ட் நினச்சேன். இல்லை கைஸ், ஸ்னோ மவுண்டன் தான் நம்மளோட நியூ ஐலாண்ட் சொன்னாங்க. பாருங்கள், ஸ்னோ மவுண்டனே இதோ இங்கே தான் குவிஸ்ட்டு தருவால அவனும் இருக்கா. ஸோ நானும் கொஞ்சம் ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் லெவலப் பண்ணிவிட்டேன். 1038 வரைக்கும் கிரைண்டிங் பண்ணிவிட்டேன். நான் ஆஃப்லைனில் விளையாடுறேன்னு சொன்னல. ஸோ அதனால் விளையாடுறேன். அது மட்டும் இல்லை, இதோ கைஸ் நம்மளோட ஹியூமன் V3. ஸோ நம்ம வந்து பாட்டு லெவல்லையே வாங்கியிருப்போம். டான்ஸ் ஃபோன் அடித்து அப்போ முடியல. லாஸ்ட்டில் வீடியோ முடிக்கும்போது கரெக்டாக வந்து நான் அவனை அடிச்சிட்டேன் கைஸ். ஸோ சாரி கைஸ், திரும்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து இவங்ககிட்ட குஷ்டிக்கிட்ட வைப்போம். அடுத்து NPC வந்து 1050 இருக்காங்களே. அப்போது வந்தால் தான் நம்மளால் அடிக்க முடியுமா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்னோ ட்ராப்பர்ஸ், ஆமாங்க ஸ்னோ ட்ராப்பர்ஸ்னு ஒருத்தங்க அவங்க வந்து நம்ம அடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நான் லைட்டோட பேரேஜ் ஆஃப் லைட் இருக்குல்ல, அந்த பேரேஜ் ஆஃப் லைட்டை வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டேங்க. ஹேண்ட் ஆஃப் எம்பரர். நீங்கள் ஷோ கேஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஒரு லேசர் மாதிரி புஷ்ஷுன்னு அப்படியே போயிருக்கோம். ஸோ இந்த பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேண்ட் ஆஃப் எம்பரரு. சரி வாங்க கேஸ், நம்ம ஒவ்வொருத்தராக கூட்டு வரலாம். தம்பி நீவா, அடுத்து இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பான். ஆமாம் கேஸ், நீ வாடா. இன்னொருத்தர் ஆளை காணுமே. ஒருத்தன் வேணும். இங்கே இருப்பான் கேஸ். இவனை வந்து 4 பேரையும் கூட்டு வந்துச்சு. ஆனால் ஒருத்தன் நீட்டானே. டேய் வாடா, நம்பிட்டு இவன் நீட்டானே. டேய் வாங்குடா. நான் ஸ்லோவாக போனால் தான் செட் ஆகும் போல். சரி, கீழே ஏன்டா உழுத்தீங்க? கீழே உழுந்தாங்களா ஃபஸ்ட்டு? இருங்க, நம்ம இந்த ஹேண்ட் ஆஃப் எம்பரர் போடலாம். கிட்டேருந்து போட்டால் தான் அதிகமாக இழுத்து குறையுது. ஸோ வந்து அந்த கிட்டேருந்து போட்டுறேன். மொத்தமாக நம்ம 6 பேரை அடிச்சிட்டோம். இன்னும் ஒருத்தர் ஆளை காணுங்க. கீழே இருக்கானு அதுக்காச்சும் செக் பண்ணி பார்ப்போம். அப்படி தம்பியே இருக்கியா? இல்லை கைஸ், அவனை சாவடிச்சாச்சு போல். இங்கே பாருங்களேன், நம்ம கையில் ஏதோ அப்படியே கையில் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு. எரிஞ்சு லைட்டு மாதிரி புஷ்ஷும் ஏதோ இருக்குது. இன்னும் தெரியலையே. ஸோ கைஸ், இன்னும் லாஸ்ட்டு ஒருத்தர் அடிக்கிறதுக்குள்ளே இன்னும் வீடியோ பார்க்குறவங்கலாம் இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹெல்த்துக்கு ஏற்றலாம் கைஸ். ஸோ ஹெல்த்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பிளாக் ஃப்ரூட்டுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 2408 வந்து கொண்டு வந்தேன். ஸோ ஸ்னோ ட்ராப்பர்ஸ் ஆச்சுலாம் கைஸ். அது மட்டும் இல்லை, ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ நான் வந்து இப்போ வந்து என்கிட்ட 9 லேக் இருக்குது. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் முடிச்சு 9 லேக் கிடைக்கும்னு சொல்ல வரேன். ஆனால் நான் வந்து எல்லோரையும் கூட்டு வரணும்ல, மறந்துட்டேனே. தம்பி வா, நம்ம வாடா. ஸோ அதுக்குள்ளே இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மட்டும் ஷேர் பண்ணலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவன் அடிச்சிடலாம். வா யாராச்சும் முட்டின்னு இருக்கானே இங்கே? ஆமாங்க இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே ஒருத்தன் முட்டின்னு இருக்கான். அவன் டமால் அடிச்சு விட்டேன். டேய் பாருங்க, ரூட்டை மாற்றி போகிறா. டேய் இங்கே வாங்கடா. டேய் அங்கேயே ஆண்டா உட்காந்துருக்குங்க இவன் பாருங்களேன். சரி வாங்க, நம்ம ஹேண்ட் ஆஃப் எம்பர் போடலாம். செத்து போ. இன்னும் ஒருத்தர் வேணும் கைஸ். அந்த ஒருத்தரை மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம். யாரோ கீழே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தேன். சரி வாங்க கைஸ், நம்ம எது பவர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம நார்மலாகவே அடிக்கலாம். ஸோ 41 வந்துச்சு கைஸ். நான் வந்து 500 சொல்ல 50 லெவல் வரைக்கும் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன் கைஸ். 1050 கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே, 1050 ஆச்சு. 1050 வரைக்கும் கிரைண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசனையில் இருந்தால் சரி வீடியோலேயே நம்ம கிரைண்டிங் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் நான் வீடியோலேயே 1050 வரைக்கும் கிரைண்டிங் பண்ணிடுறேன். ஏன்னா பேசிட்டே கிரைண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, அதனால தான் கைஸ். ஸோ இன்னும் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். ஐயா நான் எல்லோரையும் கூட்டு வர மறந்துட்டே இருக்கேன் கைஸ். இந்த 2 3 ஐயா
2 டபுள் அடிச்சிட்டேனே. இங்கே 3 பேருக்கும் டபுள் அடித்தாச்சு. இன்னும் ஒருத்தர் வேணுமே. ரெடியாக நான் மேலேயே நிற்கிறான். தம்பி வாடா, ஏய் வாடா. ஸோ இவனும் 2 கோடு போட்டு விட்டுடலாம். இதுக்கு போடலையா கைஸ் நான். ஸோ நெக்ஸ்ட் இந்த எம்பரர் போட்டுடலாம். ஸோ செத்துப்போ கைஸ். கொஞ்சம் ஜாலியாக இருக்குது கைஸ். இந்த ஹேண்ட் ஆஃப் எம்பர் இருக்குல்ல, ஸ்கை பீம் பேரேஜோ ஹேண்ட் ஆஃப் எம்பர் போட்டாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கைஸ் அடிக்க. ஸோ 1044 லெவல் வந்தாச்சு கைஸ் நம்ம. ஸோ இன்னும் நம்ம முயற்சி பண்ணலாம் 1050 லெவல் வர்றதுக்கு. முயற்சி கைஸ். ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஆனால் ஹியூமன் V3 போட மறந்துட்டேனே. இப்போ போட்டுடலாம். நல்லாவே இதை வச்சு என்னதான் பண்ண முடியும் அப்படி எனக்கு கொஞ்சம் தெரியலையே. இதை வச்சு என்ன பண்ண முடியுமே தெரில. ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அடுத்த பாட்டில் வந்து நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் கிக் இருக்குல்ல, இது வந்து நம்ம V2க்கு வந்து கொண்டு போகிறோம் அடுத்த பாட்டில். ஸோ அடுத்த பாட்டில் நம்ம கிரைண்டிங் பண்ணுறதெல்லாம் இல்லை. நம்ம வந்து எல்லார்கிட்டேயும் நான் முதல்ல ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் கைஸ். 4000 ஃப்ராக்மெண்ட்ஸ் வேணும். நான் வந்து ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுட்டேன். சேர்த்து வச்சுட்டு நான் வந்து வீடியோவில் வந்து நான் வந்து ரைடுக்கு போகிறேன். ஒருத்தர் யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். யாரும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஜகூர் யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு ஓசியில் கிடச்ச ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட வந்து கேட்கலான்னு. அவன் நிறைய 2 வாட்டி கூப்பிட்டு போயிருக்கான் லைட் ரைடுக்கு. ஸோ அவங்ககிட்ட தெரியல நம்மளால் போக முடியுமா போக முடியாதான்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. வெயிட் பண்ணுங்கள். நம்ம எப்படியும் நான் வந்து 1550 லெவலுக்கு போன வந்து நானே கஷ்க்கு போனேன்னு சொல்கிறேன் கைஸ். நானே 1100 வரைக்கும் கிரைண்டிங் பண்ணிவிட்டு நான் எதுவும் போகக்கூடாது ரைடுக்கு. ஸோ கைஸ் நான் ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டுறேன். அடுத்த பாட்டில் வந்து 1100 லெவலில் வந்து முன்னாடி நிற்பேன் கைஸ். ஸோ அப்படியே நம்ம 1100 லெவல் வந்தால் வந்து கண்டிப்பாக நான் போய் காட்டுறேன் கைஸ். கண்டிப்பாக நான் வந்து ரைடுக்கு நானே சிப் வாங்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களே கூப்பிட்டு போவேன். கண்டிப்பாக அப்படி பண்ணுவேன் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் கைஸ். நெக்ஸ்ட்டு இவன் அடிச்சிடலாம். எல்லோரும் இருக்காங்களே வாங்க. அவங்க நம்மளை அடித்தா ஒன்றும் ஆகாது. ஏன்னா பிபி இருக்குது லைட்டில். ஸோ ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தார் கைஸ். பார்ட் 10ல் ஏதோ ஒரு பாட்டில் சொல்லியிருந்தார் பிளாக் ஃப்ரூட்டில். ப்ரோ லைட் ஃப்ரூட்டை சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னார் கைஸ். சாரி கைஸ், நான் வந்து லைட்டை சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து லைட்டை வந்து ஃபுல்லாக வேக்கன்ட் பண்ணுறத நான் பார்க்கணும். ஸோ லைட்டை வந்து ஃபுல்லாக வேக்கன்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து லைட்டை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். வேறு ஃப்ரூட்டாக எடுத்துப்பேனா. ஸோ ப்ரோ சாரி ப்ரோ. ஸோ அவர் சொன்னால்ற அதனால் சாரி கேட்டேன். நான் கண்டிப்பாக இதை V2 ஃபுல்லாக வேக்கன்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து மாற்றுவேன் கைஸ். கிராவிட்டி ஃப்ரூட் இல்லை கைஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த லைட் ஃப்ரூட்டில் கிரைண்டிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் லைட்டையே யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரோ அவர் வேறு இது லைட்டை வந்து மாற்ற சொல்கிறாரு. ஸோ மாற்றுறேன் கைஸ். இந்த ஃபுல்லாக வேக்கன்ட் பண்ண வந்து கண்டிப்பாக மாற்றுறேன். ஸோ நீங்கள் வேணான்னா பாருங்க கைஸ். கண்டிப்பாக நான் மாற்றுவேன் கைஸ். ஸோ சாரி ப்ரோ கைஸ். கண்டிப்பாக நான் வந்து மாற்றியே ஆவேன். மேலே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். அவனை வந்து கூட்டம் வந்துடலாம். வாட. ஸோ இப்போ 4 பேர் கரெக்டாக இருக்கான். ஸோ ஹேண்ட் ஆஃப் எம்பர். ஸோ செத்து போ அப்பாடி. நான் 4 பேர் அடித்தாச்சு. ஆல்ரெடி ஒருத்தர் அடிச்சிருக்கேன் கைஸ். நம்மக்கிட்ட 1 மில்லியன் இருக்குது கைஸ். அதுக்குள்ளே 1 மில்லியன் சேர்த்து வச்சிட்டோன்னா. ஸோ நான் வந்து அந்த 1 மில்லியன் வச்சு ஒன்று கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இல்லை ஃப்ரூட் வேணான்னா ரோல் பண்ணுவேன் கைஸ். எனக்கு சரியான லக்கு கைஸ். அன்றைக்கி ஒரு வாட்டி நான் வந்து ரோல் பண்ணேன். இன்னும் கிடச்சிருந்து வச்சுக்கோ. நான் ஆஃப்லைனில் ரோல் பண்ணேங்க. இன்னும் கிடச்சிச்சின்னா டீரக்ஸ் ஃப்ரூட் கிடச்சிது. டீரக்ஸால் தான்
டீரெக்ஸ்லேருந்து ஷேடோக்கு, ஷேடோலேருந்து இந்த வெனம்க்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ இல்லை ஷேடோ இல்லை கைஸ், வெனம்லேருந்து தான் நான் வந்து மாமத்தை சேஞ்ச் பண்ணேன். மறுபடியும் மாமத்துலேருந்து வெனம்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ வெனம் வேறு ரீவர்க் ஆக போகுது. ஸோ யாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாமத்துக்காக இது தந்தால மாமத்துக்காக இன்னொருத்த வெனம், அவனுக்கு வெனம் ரீவர்க் ஆக போகுது, அவனுக்கு தெரியல போல். ஸோ வெனம் ரீவர்க்கை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் கைஸ். கிராவிட்டியும் ரீவர்க் ஆக போகுது. எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு கிராவிட்டி, பட் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதை சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஒன்று கிராவிட்டி இல்லைன்னா டோ ஃப்ரூட்டு. ஏன்னா அந்த ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ், அந்த 2 ஃப்ரூட்டு. அவன் என்ன கைஸ், ஏமே என்ன பண்ணிகிட்ருக்காடா, இங்கே பாடுறா. ஸோ கைஸ் இன்னும் ஒருத்தர் அடிக்கணும் கைஸ். எங்கே இருக்கான்? அங்கே இருக்காங்க, சரி பக்கத்துலேயே இருக்கான் ஒருத்தன். ஸோ கைஸ் ஒரு வழியாக நம்ம 1050 லெவல் வந்து வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்டர் வாரியர்ஸை வந்து அடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அதனால தான் நம்ம இந்த வின்டர் வாரியர்ஸ் அடிக்க போகிறோம். இல்லை 1050 லெவல் வந்து வந்தாச்சு கைஸ். நான் வந்து கிரைண்டிங் ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணி 1100 லெவல் வந்து வர பார்க்குறேன் கைஸ். ஓகே, நான் முயற்சி பண்ணுறேன். வந்து நம்மளே ரைடு போகிறோம். என்னோடய அண்ணன் வந்திருக்கான். அவனும் நானும் இல்லை, என் அண்ணனும் யாராச்சும் 2 ப்ரோ பிளேயர்ஸும் வந்து நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன் கைஸ். கண்டிப்பாக நான் வந்து 1100 லெவல் வந்து காட்டுறேன் கைஸ், காட்டுறேன். ஸோ ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எத்தனையோ கெஞ்சுறேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ப்ளீஸ் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தஸ்ஸர்போ நான் சாவலியா நீ கைஸ்? நம்ம இதை 9 பேர் அடிக்கணும் கைஸ். அடப்பாவி, இவ்வளோ ஆடாக தந்தீங்கன்னா நாங்கள் எப்படி தான் அடிப்போம்? சரி அடிப்போம் கைஸ், அடிப்போம், என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ சொல்லி மூடு அதுக்குள்ளே அடித்தாச்சு. இன்னும் இது ஃபுல்லாக இருக்குது. ஓ இன்னும் கொஞ்சம் இதாகலை போல் கைஸ். நம்ம ஒருத்தனை வேணாம் நம்ம போயிடுவோம், குஷ்டு தந்துடலாம் கைஸ். ப்ளீஸ் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்போ முடிக்க போகிறோன்னா 1070 இல்லை 70ஆவது 60 லெவலாவது வந்து நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ முடியும் 1070 லெவல் வந்தாதாவது 1060 லெவல் வந்தாதாவது நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ புரியுதா தெரியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்ல, அதனால் என்னால் இது பண்ண முடியல. நான் செதுப்போம். ஐயோ கைஸ் லெவல் ஏற போகுது கைஸ். இல்லை அப்படி ஏறல. இன்னும் எத்தனை பேர் அடிக்கணும்னா 4 பேர் அடிக்கணுமா? 4 பேர் கூட்டு வந்துடலாமா வேணாமா? இவங்க ரொம்ப பவராக இருக்காங்க, இதை விட அவ்வளோ பவரெல்லாம் இல்லை, கொஞ்சம் டம்மி பீஸாக தான் இருக்காங்க. இந்த நியோவா 4 பேர் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஸ்கை பீம் பேர் இது வந்து ஏய் என்ன மாதிரி பண்ணுறா? அந்த கொரிலா இருக்கு, ஐயா கொரிலா இருக்கால அவன் மாதிரியே பண்ணுறாங்க. இது சீவை நாளை காணும் தமிழ் வணக்கண்டா. கைஸ் கொரிலா கிங் இருக்கால அவன் மாதிரியே பண்ணுறான் இவன். தசிட்டு போ. ஸோ நம்ம வந்து குவிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐயோ 1053 லெவல் வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ ஐயோ கைஸ் தெரியாமல் டிஃபென்ஸுக்கு பதிலாக இது பண்ணிட்டாங்க கைஸ். டிஃபென்ஸுக்கு பதிலாக பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டேன். அதுவும் நல்ல விஷயந்தான், ரொம்ப பவராக இருக்கும் ஃப்ரூட்டு. ஸோ ரொம்ப பவராக போட்டேன். எதுக்கு மறுபடியும் நான் மறுபடியும் போட்டேன் கைஸ். 1 மினிட் கைஸ், 1 மினிட் ஒன்றும் இல்லை, வந்துட்டேன். ஸோ இவன் தான் லாஸ்ட்டு இந்த சித்துப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபென்ஸுக்கு ஏற்றுவோம். எங்கே நான் குவிஸ்ட்டு அங்கே இருக்குங்க கைஸ், மறந்துட்டேன் கன்ஃபியூஷனில். ஸோ அப்படியே ஷைனிங் பிளேட்டை போட்டு போயிடலாம். ஸோ வந்தாச்சு, இதுதான் இவங்கிட்ட குவிஸ்ட்டு வாங்கிடலாம். இங்கே பாஸ் எல்லாம் இல்லை போல கைஸ், பாஸு காட்டில். இந்த யாராச்சும் பாஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
யாரோ ஒருத்தர் நான் ஏதோ ஃப்ரெண்டு வந்து யாரோ ஒருத்தர் வந்து க்ரோயா கார்டன் கூப்பிட்றாரு. ஸோ கைஸ் நான் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நான் வந்து க்ரோயா கார்டன் போடுறேன். அடுத்த நாளைக்கு தான் நான் வந்து பிளாக் ஃப்ரூட்டோட பார்ட் 13 வந்து போடுவேன். ஸோ அதனால் ஒன்றும் சொல்லக்கூடாது, நீங்கள் திட்டக்கூடாது. நான் க்ரோயா கார்டன் போடுறேன் கைஸ். நான் அதில் நிறைய வாட்டி விளையாட்ருக்கேன். அந்த க்ரோயா கார்டனு என்கிட்ட 73 மில்லியனுக்கு மேலே இருக்குது. ஸோ ஆனால் 70 மில்லியன் இருக்குது கைஸ் என்கிட்ட. ஸோ நான் வந்து அப்படியே க்ரோயா கார்டன் விளையாட்டா இருக்கேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி விளையாட்ருக்கேன் கைஸ் அந்த க்ரோயா கார்டனை. வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த க்ரோயா கார்டன் வந்து ரீசெட் பண்ண முடியுமா தெரியல. ஸோ வந்து 8th மெம்பர். ஸோ அதுக்குள்ளே இன்னும் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ். பாருங்களேன் அது போட்டோவில் வராங்க கைஸ். இப்போ வந்து இவன் அடிச்சாச்சு. நம்ம அதிகமாக லெவல் வந்துட்டோம் கைஸ். ஸோ 2020 ஹெல்த்து வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நான் இனிமேல் வந்து ஹெல்த்துக்கு தான் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஹெல்த்துக்கோ மீலியக்கோ பிளாக் ஃபுட்டுக்கோ 3த்துக்கும் பண்ணுறேன். தெரியாமல் டிஃபென்ஸுக்கே பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மீலே இருக்குல்ல, அதில் எவ்வளோ இருக்குன்னா 2310 இருக்குல்ல, அதை வந்து நான் ஹெல்த்துக்கு கொண்டு போயிடுறேன். அதே மாதிரி ஹெல்த்துக்கோ கொண்டு போயிட்டு கொண்டு போனதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணுவேன், 3த்துக்கோ ஏற்ற போகிறேன். ஸோ என் பிளாக் ஃப்ரூட் கொஞ்சம் பவராக இருக்குது. வாடா கைஸ், தூரமாக இந்த அடிக்கிறேன் கைஸ். செத்து போ. எங்க ஆளை காணோம். அங்கே இருக்காங்க கைஸ். ஸோ ஐயா அதுக்குள்ளே போட்டு விட்டான்டா இதை. நம்ம கொரில்லா கிங் இருக்கல ஃபஸ்ட்டு சீல, நம்ம ஃபஸ்ட்டு மெயின் சீ. ஐயோ கைஸ், ஸோ நான் மெயின் ஐலாண்டு கைஸ். அந்த சி ஒன்று தான் ஃபஸ்ட்டு சி தான் மெயின் ஐலாண்டு. ஐயா கைஸ் இந்த ஒரே ஒரு குஸ்ட்டு முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்தாச்சு இந்த குஸ்ட்டு முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னால. ஸோ இந்த குஸ்ட்டு வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இது வந்து எத்தனாவது குஸ்ட்டு தெரில, ஐயோ தெரியாமல் ஹியூமன் V3 வந்து போட்டேன். ஸோ அதுக்கு ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இந்த டிவைன் ஆரோ நான் போட்டுக்கோ. த லேசர் ஆஃப் பீம் லேசர் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் எம்பர். இந்த பவர் நேமு ஹேண்ட் ஆஃப் எம்பர் கைஸ். இந்த பவரோட நேம். செத்து போடா, சும்மா என்ன அடிச்சுட்டு இருக்கா கைஸ். இந்த ஃபஸ்ட்டு சில கொரில்லா கிங் இருக்கால, அவனோட பவர் அந்த கொரில்லா கிங்கோட பவர் இருக்கு கைஸ். இந்த செத்து போ. எங்கே இருக்கா, ஓடி வந்து அடிக்கிற வாடா, ஓங்கி ஒரு குத்து செத்துப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு 1 2 1 2 3. ஸோ இன்னும் 5 செகண்ட்ஸில் இவனை அடிச்சிருவேன் பாருங்கள். 1 2 3 4 5 செகண்ட்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5. ஆப்பாடி கைஸ் எழுதில்ல கைஸ், என்கிட்ட கொஞ்சம் தான் கைஸ் இருக்கு. ஆனால் என் தைரியம் இருந்தால் என்ன அடிப்பேன் நீ. என்னடா பண்ணிகிட்ருக்கு அண்ணா வந்து கண்டாவும். இங்கே பார் பின்னாடி பார் தம்பி டபுள். தெரியாம இந்த பீம் போட்டேன் கைஸ். இந்த ஹேண்ட் ஆஃப் எம்பர் கைஸ். நானும் பேரேஜ் ஆஃப் லைட் இருக்குல்ல கைஸ் 1 நிமிஷம் கைஸ். இந்த குஸ்ட்டை வந்து நான் முடிச்சிட்டேன். 1058 இருக்குல்ல, 1058 லெவல் வந்து நான் வந்துட்டேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோ 1065 70லாவது நான் வந்து இந்த ஸ்னோ ட்ராப்பர்ஸ் அடிச்சிட்டேன்னா தெரியாமல் இந்த வருஷத்து போ. சரி ஒரு வாட்டி இவங்க அடிப்போம் கைஸ். ஒரே ஒரு வாட்டி வந்து இவங்க அடிச்சுட்டு நம்ம மறுபடியும் போயிடலாமா வேணாமா? வேணாம் கைஸ், வேணாம் அபண்டன் பண்ணிடலாம். இவங்க நம்ம க்ரீ பவுண்டி வந்து போடல கைஸ்ண்ணா. ஸோ பாருங்கள் 80 இது அபி கேமிங் போட்டாச்சு. அப்படியே க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ 2,236 இந்த 2,36,000 வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஐயோ இவங்க சும்மா
நான் இவங்கள தான் அடிக்க போகிறேன், ஒன்றெல்லாம் அடிக்க வரல சின்ன பையா. ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த போட்டுக்கோ ஹேண்ட் ஆஃப் எம்பர். இந்த சுத்துப்போ பை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவனை அடிச்சிடலாம் கைஸ். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே கைஸ், கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாமா கைஸ்? நான் சைலண்ட்டாக இருந்துட்டு சைலண்ட்டாக அப்படியே கிரைண்டிங் பண்ணிடுறேன். இப்போ வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ பேசாமலே அப்படி பண்ணிடுறேன் கைஸ். நான் பேச மாட்டேன். ஸோ அப்படி நான் வந்து பேசிகிட்டே இருக்கேன், நிறைய பேசிகிட்டே விளாட்றேன் கைஸ், வளரிட்டே இருக்கேன் சும்மா. இவன் தான் 7th person. சுத்துப்பூ லேசர் ஆஃப் பீமே வருது எனக்கு வாயில். ஹேண்ட் ஆஃப் எம்பர் அது. ஸோ இந்த செத்துப்போ வந்தா லாஸ்ட்டு கைஸ். ஸோ இவன் தான் கைஸ். அடிக்காடா, நான் ஏதாச்சும் பண்ண ஒன்று. இவன் தான் லாஸ்ட் வந்தான்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே அடிக்கிறானே. ஸோ நம்ம ஒரு வழியாக 1060 லெவல் வந்தாச்சு. ஸோ கைஸ் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணதால் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஸோ அது மட்டும் இல்லை, பாட்டு லெவல் போட்டிருப்பேன், அதை இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படியோ வின்டர் வாரியர்ஸை வந்து அடிச்சிடலாம். ஷபடி முடியல. இப்போ வந்து நம்ம இவனை அடிச்சிடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்குது கிரைண்டிங் பண்ணும்போது, ஆனால் இப்போ வீடியோ பண்ணிவிட்டு கிரைண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஏன்னா பேசிகிட்டே பண்ணுறல முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த போட்டுடலாங்க இந்த ஹேண்ட் ஆஃப் எம்பர். அப்பப்போ சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஹேண்ட் ஆஃப் எம்பர் வந்து போட்டுறோம். புஷ்ஷுன்னு வருது கழிச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு கழிச்சு இந்த ஹேண்ட். ஐயோ தெரியாமல் ஸ்கை பீம் பேரேஜ் போட்டேன்னு. இது ரொம்ப நேரம் ஆகும் லோடிங் ஆகிறதுக்கு, ரீலோட் ஆகுறதுக்கு. இந்த டிவைன் ஆரோ சுத்தப்போ இன்னும் 2 பேர் அடிக்கணும். இல்லைங்க பிபி வந்துச்சா பார்த்துப்போம். இன்னும் வரல பிபி வரல சுத்தப்போ. கேஸ் நம்மகிட்ட எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளோர். ஐயா இது மொக்க கைஸ், இது டிவைன் ஆரோ. இந்த போட்டுக்கோ. இப்போ வந்து கைஸ் நம்ம வந்து ஒரு ஏரியா 1061 லெவல் வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து 1000 சொல்கிறேன் 1,02,00,000 வந்து எடுக்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு குஸ்ட்டு முடித்தா 1062 லெவல் வர போகிறோம் கைஸ். ஸோ இவன் அடிச்சிடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க கைஸ் ப்ளீஸ். டாய் அடிக்காதா, நான் சும்மா நோயின்னு ஏங்க பிபி வந்துச்சா. ஐயோ இது இன்னும் வரலையே. சி நான் இவனை அடிக்காமல் இப்படி அடிச்சிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ நான் வந்து இந்த லைட்டை வந்து ஃபுல்லாக வேக்கன்ட் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து கண்டிப்பாக லைட்டை சேஞ்ச் பண்ணுவேன் கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த டிவைன் ஆரோவா தெரியல. மூச்சு வாங்குது ஏன்னு தெரியல. அப்படியே டிவைன் ஆரோ நஷ்டத்து போ. என்னப்பா கடையில் என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னும் அடிச்சாச்சு. 62 லெவல் தான், ஒரு லெவல் தான் அப்கிரேட் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஸோ ஹெல்த்துக்கு ஏற்றுவோம். ஸோ 2110 வந்து நம்மக்கிட்ட இருக்குது. போ ஸோ கிஷ்டம் வந்து தந்துடலாம். வின்டர் வாரியர்ஸ் நம்ம சைனிங் ஃப்ளைட் யூஸ் பண்ண தேவையில்லை கைஸ், ஏன்னா இதே சைனிங் ஃப்ளைட் மாதிரி தான் புதுசுன்னு போயிட்டுருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. இந்த சிறுபோம் கைஸ் இவங்களை வேறு 9 பேர் அடிக்கணும் கைஸ், இதுதான் கைஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது.
ஸோ 9 பேர் அடிக்கணுமா, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ டிவைன் அரோ செத்துப்போம். ஹேண்ட் ஆஃப் எம்பர் முன்னாடி வந்துகிட்டே இருக்கான் பாருங்களேன், அவ்வளோ தைரியமாடா உனக்கு. செத்துப்போ கைஸ், இவங்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்குது, சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இப்போ ஒரு நூப் மாதிரி. ஐயோ இன்னும் பிபி வரல கைஸ். இந்த லைட்டில் பிபி இருக்குல்ல, ஜிக்னா மாதிரி புஷ்ஷு அப்படியே கொட்டுமே உடம்புல இருந்து, அதான் பிபி அடித்தா ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு. அது நிறைய பேருக்கு தெரியும், சும்மா சொல்கிறேன் கைஸ்ண்ணா. ஸோ இவன் தான் 8th பர்சன். இன்னும் ஒருத்தர் அடித்தா போதும். அதுவும் அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவங்கள அடிச்சிடலாம். இந்த நான் வந்து ஹேண்ட் ஆஃப் எம்பர் லோடிங் இருக்குல்ல, அப்போ வந்து நான் போடுறேன் இது இந்த அப்போ. ஸோ கைஸ் நம்ம வந்து 1064 லெவல் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த்துக்கு தான் ஏற்ற போகிறோம். என்ன பிரச்சனை இருக்குது, போக வேண்டியது தான். ஏய் கரெக்டாக தலை மேலே வந்து உண்டு. ஸோ கைஸ் நம்மக்கிட்ட இப்போ வந்து 1,234,000 இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படி நடந்து போவோம். டேஷ் வந்து போட்டு போயிடலாம். பீம் பேரேஜ் நடுவில் போட்டுடலாம், எங்கள் 2 பேருக்கு நடுவுலையோ. ஐயா இவனுக்கு டேமேஜ் வரல போல கைஸ். வட்டாய மச்சி வழக்க பஜ்ஜி ஓடம்ப பிச்சி போட போகிற வஞ்சி. வட்டாய மச்சி வழக்க பஜ்ஜி. ஏய் ஏமேன் இருறா, இவன் ஒருத்த கொரிலா கிங் இருக்குல்ல, அவனோட பவரை போட்டு விட்டுறான். இதுதான் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. மீதி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் இது மேலே ஏற முடியுமா நம்மளால்? ஆனால் ஏற முடியுது. அதனால் இதுக்குள்ளே போக முடியுதா? ஐயா நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் கைஸ், லெவலப் பண்ணாமல். சரி கைஸ் ஏதோ கொஞ்சம் செக் பண்ணேன். ஸோ சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் நம்ம இப்போதைக்கு பவர் போட வேணாம் கைஸ். நம்ம லாஸ்ட்டாக ஒருத்தர் இருப்பால் அவனுக்கு பவர் போட்டு விட்டுருலாம். ஐயோ கைஸ் நெட் இல்லையா நம்ம கைஸ். இப்போ வந்து நான் வந்து டக்கு என்ன இது அடிக்கவே முடியல, அடித்தா ஏதோ அப்படியே நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. வந்துச்சு. ஸோ மறுபடியும் ஹேண்ட் ஆஃப் எம்பரர். கைஸ் இந்த ஒரே ஒரு குவிஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வந்து இப்போ இந்த குவிஸ்ட்டு முடிச்சாச்சுல, இன்னும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமை மட்டும் வந்து நான் வந்து செக் பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ் ஒன்றும் இல்லை, அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குவிஸ்ட்டு வந்து தந்துடலாம் கைஸ், மறந்துட்டேன். அந்த குவிஸ்ட்டை வந்து தந்துட்டு ஐயம்மா கீழே விட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்து மறுபடியும் குவிஸ்ட்டு தந்துடலாம். நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேன். வின்டர் வாரியர்ஸ். ஸோ இந்த இன்னும் இன்னும் 4 குவிஸ்ட்டு வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை முடிக்கலாம். இல்லை 31 மினிட்ஸ் வரும்ல, அப்போ வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். 31 மினிட்ஸ் தான் எப்போவுமே எனக்கு டைமு. ஸோ இப்போ 28 மினிட் இருக்குது. 31 மினிட்ஸ் வந்தால் தான் நம்மளால் வீடியோ முடிக்க முடியும். ஸோ 70 லெவலில் வேணால் நம்ம ஆஃப்லைனில் வந்து டெவலப் பண்ணிடலாம். ஸோ இன்னும் 2 குவிஸ்ட்டு வந்து நம்ம முடிச்சுட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து இன்னும் ஒரே ஒரு குவிஸ்ட்டு வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இங்கு சுவாமி தம்பி என்னப்பா இந்த பவராக இருக்கணும் ஓவரால். குத்திக்கிச்சு. எனக்கு வந்து இப்போ லைஃப் வேணும். அவங்கிட்ட இந்த லைஃப் போகுது, இந்த வருஷத்துக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கை பீம் பேரேஜை வந்து போட்டுடலாம். கைஸ் 1 மினிட் வந்தாச்சு. இவன் அடிக்கணும். ஸோ இன்னும் 2 பேர் அடிக்கணும் கைஸ். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் முடிச்ச வந்து நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம் கைஸ். சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஹேண்ட் ஆஃப் எம்பரராக தெரில. ஸோ இந்த வந்து ஹெல்த்துக்கு அப்கிரேட் பண்ணிடலாம். ஐயோ அங்கே கிட்ஸும் ஃப்ரூட்டை வச்சுட்டு இருக்க ஒருத்தன். அண்ணா அடிச்சிடாதீங்கண்ணா, ப்ரோ பிளேயரு அடிச்சிடாதடா. பாய். ஸோ அப்படி பார்க்குற ஏதாச்சும் சொல்லுவாண்ணா, ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாய் சொல்லிடலாம் இதெல்லாம்.
ஹை பொண்ணா பையனா இவன் பையன் தான் கைஸ். ஸோ நான் என்னோட ஆரோ கல்றோ இவனோட ஆரோ கல்றோ கரெக்டு ஒன்றா இருக்குது. சரி இவனை எதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம போயிடலாம். நம்மளோட வேலை என்னது, கிரைண்டிங் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இவனை பார்த்துட்டு இருக்கிறதுலாம் நம்மளோட வேலை கிடையாது. ஏய் ஸோ இந்த ஒரே லாஸ்ட்டு குவிஸ்ட்டு கைஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு குவிஸ்ட்டு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவன் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவன் ஐயே நான் தூரத்துலேருந்து அடிக்கிறேன் இவனை பாருங்கள், இப்படி அடிச்சுட்டு இருக்கேன் கைஸ்ண்ணா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கை பீம் பேரஜாய் கைஸ் ரொம்ப பவராக இருக்காங்க. அடிக்கிறதுல செம்ம பவராக இருக்குது. மீனா ஐயோ செத்துட்டான்டா. நான் செத்துட்டேன்னு சொல்ல வந்தேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது தெரில கைஸ். இங்கே ஒருத்தர் என்ன நான் ஆஃப் ரைடுக்கு போயிட்டான் போல் கைஸ், வெளில போயிட்டான் போல். எவன்டா என்ன அடிச்சா? இந்த நீ தானா? இந்த செடுப்போம். ஸோ ஹேண்ட் ஆஃப் எம்பர். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கேக்கு அம்மாடி ஐயோ. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆரா போடவே தேவையில்லை கைஸ், ஏன்னா போடுவோம் சும்மா நல்லா தான் இருக்குது. இது ஸ்டைலிஷாக இங்கே பாருங்கள், நம்மளோட உடம்பு மேலே கொம்பு வளர்ந்துருக்குல்ல, அதை நான் வந்து வாங்கினேன். ஸோ பின்னாடியே ஸ்பைக்கி கோட்டு வந்திருக்கு. அதில் ஜெரி மீன் அடித்தா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பாய்டா, இவன் தான் கைஸ் லாஸ்ட்டு. ஸோ ஸ்கை பீம் பேரேஜ் பாய் பாய். ஸோ நம்ம வந்து 1068 லெவல் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் 1100 லெவல் வரைக்கும் நான் வந்து ஆஃப்லைனில் கிரைண்டிங் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக அடுத்த பாட்டில் வந்து ரைடுக்கு நானே போகிறேன் கைஸ். நானே மைக்ரோ சிப்பை வந்து வாங்கிட்டு நானே போகிறேன். லாஸ்ட்டு அந்த ஹியூமன் V3 பார்த்துக்கோங்க. ஸோ யாராச்சும் என் கூட விளையாடணுன்னா இதோ கைஸ் இதுதான் என்னோடய ஐடி. இதை காட்டுறேன். இந்த கீழே ஒன்று இருக்குல்ல, இந்த ATGன்னு போட்டிருக்குல. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் பேண்ட்டோ அப்புறம் பிளாக் கலர் ஷர்ட்டோ இருக்கும். அது மட்டும் இல்லை மேலே இந்த கொம்பு வந்து இருக்கும் கைஸ். ஸோ இதுதான் என்னோட இது. ஸோ ஏன்னா இதில் எதுக்குடா இதில் மட்டும் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிற மாதிரி காட்டுதுன்னா இது ஒரு பக்கு கைஸ். ஸோ பக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நான் பக் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் நான் இருப்பேன். ஸோ மறக்காமல் என்னோடய ஐடி வந்து போட்டு பார்த்துக்கோங்க, ATG 123235. ஸோ அதை மட்டும் போட்டுருங்க. நீங்களும் என் கூட விளாட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு மஸ்ஸான கெத்தான வீடியோவில் சந்திப்போம். அது வரை நான் உங்கள் ATG கேமிங். ஸோ பை பை கைஸ், பாய்.